அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, எளிதில் ஏமாறும் ஜாதகர், இதற்கான ஜோதிட விதிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா உடனே நம்பிடுவாங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்லையோ உறவு சார்ந்த விஷயங்கள்லையோ வாழ்க்கையில் அவங்க ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நண்பன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக பணம் கொடுக்கறது, திரும்ப பணம் வராமல் போயிடுறது, பார்ட்னர்ஷிப் போட்டு அதில் ஏமாந்து போயிடுறது, காதலில் நம்பி ஏமாந்துடுறது, இது எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஜோதிட விதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஒருத்தர் அடிக்கடி ஏமாறுறார் அப்படின்னாலே அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் சந்திரன் பலம் இல்லாமல் இருப்பது தான். சந்திரன் பாதிக்கப்பட்ட ஜாதகங்கள் அடுத்தவரிடம் ஏமாந்து விடுவார்கள். சரியா? அப்போ சந்திரனை பாதிக்கிறதுனா எப்படி? சந்திரன் நீசமாக இருக்கிறது, சரியா? சந்திரன் கேது ராகுவோட தொடர்பில் இருக்கிறது, சந்திரன் பாதகாதிபதியோட தொடர்பில் இருக்கிறது, இது எல்லாமே ஏமாறுவதற்கு தயாராக உள்ள ஒரு ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த சந்திரன் ராகு இணைவு உள்ளவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு குழப்பம், ஒரு பயம் அதில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க ஏமாந்துருவாங்க. சந்திரன் கேது இருந்தது அப்படின்னா எது உண்மை எது பொய்ன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இதை விட முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, குரு ஒருவருடைய ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கார், நீசமாக இருக்கிறது, தீய கிரகங்களோட தொடர்பில் இருக்கிறது, இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் பலத்தை இழக்கிறது, அஸ்தங்க அடைஞ்சிருக்கிறது, இது எல்லாமே ஜாதகர் ஏமாறப் போகிறார் என்பதை குறிக்கக்கூடியதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இரக்க குணம் அதிகமாக இருக்கும். அதை வச்சு நிறைய பேர் அவரை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கன்னி லக்னக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓவர் திங்கிங், நம்ம இதை உங்களுக்கு செஞ்சோம்னா இதெல்லாம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்க போயிடுவாங்க. சரியா? இன்னும் சில விஷயங்கள் சொல்லலாம். எப்படின்னா, லக்னத்தில் ராகு இருக்கிறது, லக்னத்தில் ராகு சந்திரன் இணைவில் இருக்கிறது, லக்னாதிபதியோட ராகு சந்திரன் இணைவாக இருக்கிறது, லக்னாதிபதியாக சந்திரனே ராகுவோட தொடர்பில் இருக்கிறது, இதெல்லாம் ஏமாறும் தன்மைகளை குறிக்கக்கூடியதாக நம்ம எடுத்துக்கலாம். சுக்கிரன் ராகு இணைவு இருந்ததுன்னா இவரும் காதலில் நிறைய ஏமாற்றுவார். ஆனால் ஒரு ஸ்டேஜில் இவர் எங்கே முழுக்க நம்புகிறாரோ அந்த இடத்துல காதலில் இவருக்கு ஏமாற்றம் வந்துவிடும். ராகு சுக்கிரன் இணைவு 12ஆம் இடம் நமக்கு ஒரு நல்ல அமைப்பில் இருக்குன்னு வச்சுங்களேன், வலுவாக இருக்குது, 12ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இவருக்கு முதலீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா லாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது அவர் சொல்லுவது போல் யாருக்கும் இருக்காது. ஏமாற்றங்களை அவர் புட்டு வைப்பார். இந்த 12ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை அவர் சந்தித்திருப்பார். 5ஆம் இடம் குறிப்பாக சொல்லணும்னா 5ஆம் இடம் அதாவது உங்களுக்கு பாதிக்கப்பட்டதுன்னா காதலில் தோல்வி, 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போட்டு அதில் தோல்விகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை அது கொடுத்து இருக்கும். சரியா? 3ஆம் இடம் பாதிப்படைஞ்சிருந்ததுன்னா சகோதரத்தோட பிரச்சனைகள், ஏமாற்றம் அதெல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அது கொடுத்துரும். 3ஆம் இடம் பாதிப்படைஞ்சு சனி செவ்வாய் இணைவு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவர் உறவுகளில், அதாவது இளைய சகோதரத்துக்கிட்ட சொத்து சார்ந்த விஷயங்களில் பாதிப்படைந்திருப்பார், ஏமாற்றம் அடைந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் காட்டிலும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பலமோடு இருக்கணும். ஒருத்தருக்கு லக்னாதிபதி பலம் இல்லை, சந்திரனும் பலம் இல்லை அப்படின்னா நெருங்கிய உறவுகள் கூட அவரை வெகு எளிதாக ஏமாற்றி விடுவார்கள். சரியா? பொதுவாக இதில் தப்பிச்சுக்கணுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு குயிக் டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி புதிதாக ஒருத்தர் வராரு லைஃப்பில் அப்படின்னா அவரோட ரொம்ப க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது, அது திடீர்னு ஒரு முடிவுகள் எடுக்கிறது, ரொம்ப நாள் எனக்கு 1 மாதமாக பழக்கம், நான் இதை கொடுத்துட்டேன், இதை செஞ்சிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. சிம்பதி பண விஷயங்களில் பார்க்காம இருக்கிறது நல்லது. நம்ம உதவியே தீரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை விட்டு வெளியே வரணும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. சரியா? அடுத்து வார்னிங் சிக்னல்ஸ், நீ பண்ணுறது தப்புன்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்கணும். அப்படி பார்க்காம எனக்கு தெரியும் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அடுத்தவங்கள மட்டம் தட்டுறதை முதல்ல நிப்பாட்டணும். ஏதோ ஒரு தப்பு இருக்கிறதுனால தானே அடுத்தவங்க கண்ணுக்கு அது தவறாக தெரியுது. அதாவது எல்லா விஷயங்களையும் நீங்கள் அப்படி பார்க்க வேண்டியதில்லை. யாரையோ ஒருத்தரை நம்பி உங்களுடைய சேவிங்ஸையோ உங்களுடைய சொத்துக்களையோ நீங்கள் கொடுக்குறீங்க, உதவி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ மற்றவர்களையும் நீங்கள் உங்கள் சார்ந்தவர்களையும் சரிங்களா கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து வாழ்க்கையில் ஏமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும்.
நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களில் ஏமாந்துருக்கீங்களா, உங்களுடைய அமைப்பு, கிரக அமைப்பு நான் சொல்லியிருக்க விதிகளோட பொருந்தி போகுதா, கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கின்றேன். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். நான் ஜோதிட ரீதியான சில விதிகள், கருத்துக்களை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்யணுன்னாலும் இல்லை ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.